இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பலவிதமான தேடல்கள் இருக்கின்றன. எல்லா தேடல்களிலும் முதன்மையானது நம்மை படைத்த இறைவனையும் நம்மையும் தேடுவதுதான். நாம் நமது மனதை பக்குவப்படுத்தினாலே நமது தேடல்கள் நிறைவடையும் என்பதை புரிந்து கொள்வோம். நம் அனைவருடைய மனமும் ஒரு மகத்தான ஆற்றல் நிறைந்த பெட்டகமாக இருக்கிறது. நாம் மனது வைத்து செய்யும் செயல் வெற்றியடைவது உறுதி என்பதை முதலில் நாம் நம்ப வேண்டும். இந்த ஆற்றலை பயன்படுத்த தெரிந்தவர்கள் வானையும் வளைத்து விடுகிறார்கள். நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இல்லாமையிலும் இயலாமையிலும் மனக்குறையின்றி இன்பமாய், குறைகளிலும் நிறைவுடனும் மன நிறைந்த மகிழ்வோடும் வாழ்ந்தார்கள். இலக்குகளில் போராட சக்தி பெற்றார்கள். இன்றைய நவீன உலகில் மனிதனின் வாழ்வில் ஆசைகள் பெருக பெருக ஏக்கங்கள் கூட கூட ஏமாற்றங்களே விஞ்சி நிற்கின்றன. அதனால்தான் லட்சியங்களில் அலட்சியங்கள் நுழைந்து விட்டன. எனவே மனம் எனும் மந்திரக்கோலை கட்டுப்படுத்தி தேவைகளை மட்டுப்படுத்தி வாழத் தொடங்குவோம். மனம் இருந்தால் மார்க்கமுண்டு என்பதை புரிந்து கொண்டு நம் மனதை பக்குவப்படுத்தி வாழ்ந்து தேடலை நிறைவு செய்வோம். பூமிக்கடியில் தேடியவர்கள் பொன்னையும் வைரத்தையும் விலை மதிப்பில்லா கனிமங்களையும் கண்டுபிடித்தார்கள். வானத்தில் தேடியவர்கள் கோள்களையும் விண்மீன்களையும் பிரித்து பெயரிட்டார்கள். நூலகங்களில் தேடியவர்கள் ஞானிகளாகவும் அறிவியல் மேதைகளாகவும் உலகிற்கு அறிமுகமானார்கள். தங்களுக்குள் தேடியவர்கள் தங்களையும் இறைவனையும் கண்டு ஆன்மீக செல்வங்களை அள்ளி கொடுத்தார்கள். ஆன்மீகம் என்பது உள்நோக்கி தேடுதல். தாம் இருக்கும் நிலையை முழுமையாக உணர்தலே உண்மை தேடுதல். எனவே நமக்குள்ளே தேடுவோம், வாழ்வின் இரகசியத்தை கண்டுபிடிப்போம். ஒரு முறை கிரேக்க கடவுள்கள் ஒன்று கூடி மனிதனின் சக்தி அதிகரித்து கொண்டே போவதால் தங்கள் மதிப்பு குறைவதை பற்றி ஆராய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இந்த சக்தியை மனிதன் இனி அடையாதபடி மறைத்து வைப்பதற்கான வழிகளை காண அவர்கள் அங்கு கூடினார்கள். ஒருவர் தீவிரமாக மலை உச்சியில் வைக்கலாம் என்று ஒரு வழியை சொன்னார். மிக உயர்ந்த உச்சிகளையும் மனிதன் தொட்டு விடுவான், நினைத்தால் சிகரத்தையும் தொட்டு விடுவான். எனவே மலை உச்சி பாதுகாப்பற்றது என்றார் மற்றொருவர். ஆழமான கடலில் அதை மறைத்து வைத்தால் அவன் அதை கண்டறிய மாட்டான் என்றார் ஒருவர். அவர்களில் புத்திசாலியான ஒருவர் இவ்வாறு பேசியதைத் தொடர்ந்து ஆழ்கடல் நிபுணர்கள் அதற்கான உபகரணங்களால் அதை கண்டறிந்து விடுவார்கள், அப்படி மறைப்பதும் பாதுகாப்பற்றது என்றார் இன்னொருவர். அப்போது இன்னொருவர் ஒரு புதிய யோசனையை கூறினார். மனிதன் இருளை கண்டு பயந்து அடர்த்தியான காட்டுக்குள் செல்ல மாட்டான், எனவே அங்கே மறைத்து வைக்கலாம் என்றார். மனிதன் மரங்களை எவ்வளவு விரைவாக வெட்டுகிறான் தெரியுமா? காடுகள் அழிக்கப்படுகின்றன, விரைவில் மரங்களே இல்லாமல் போகும் என்றார் மற்றொருவர். இறுதியில் ஒரு வயதான தாடி வளர்த்த பெரியவர் நிதானமாக, மனிதன் தேடி பார்க்காத ஒரே இடம் அவனுடைய மனம்தான் என்றார். தனக்கு வெளியேதான் அவன் எப்பொழுதும் தேடுவான், உள்ளே தேடமாட்டான். எனவே பாதுகாப்பான ஒரே இடம் அவனுடைய மனம்தான் என்று சொல்லி முடித்தார். நாமும் நம்முடைய மனதில் நம்மை கண்டுபிடிப்பதில் முழு முயற்சி எடுப்போம். வாழ்வின் மகத்துவத்தை அறிந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம்மை அறிந்து கொள்வதிலும் மனதை பக்குவப்படுத்துவதிலும் முனைப்புடன் செயல்பட்டோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா? கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. என்று நீங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும்
என் சகோதரர்களும் ஆவார்கள். என்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா? ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை
விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 5 முதல் 10 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 19 முதல் 31 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவரது உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் பசியார விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்டபோது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்கக் கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து எவரும் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியன்று தந்தை ஆபிரகாமே, இறந்தோரிடமிருந்து ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்தோரிடமிருந்து ஒருவர் உயிர் தெழுந்தாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை வாழ்வாக்கவும் நம்பிக்கையின் மக்களாக வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும்.
நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 5. புனித சிலுவை ஜான் ஜோசப். இத்தாலி நாட்டில் நேபிள்ஸ் நகரில் செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் கிபி 1654 ஆகஸ்ட் 15ஆம் நாள் பிறந்தார் சிலுவை ஜான் ஜோசப். ஆண்டவர் இயேசுவிடமும் புனித மரியன்னையிடமும் பக்தியோடு இருந்த இவர் தன் வாழ்வினை இறைவனுக்காக அர்ப்பணிக்க விரும்பி 16வது வயதில் புனித பிரான்சிஸ்கன் துறவற சபையினில் சேர்ந்தார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டுமே உறங்கும் அருட்சகோதரர் ஜான் ஜோசப் மற்ற நேரங்களை ஜெபத்தில் செலவிட்டு இறைவனின் அன்பினை சுவைத்தார். புனித பிரான்சிஸ் அசிசியாரைப் போல் குருத்துவ அருட்பொழிவு பெறாமல் துறவியாக வாழ்ந்த இவர் தன் சபையின் மூத்த குருக்களின் அறிவுரைகளை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு குருவானார். தாழ்ச்சியிலும் கீழ்ப்படிதலிலும் சிறந்து விளங்கிய
அருட்தந்தை ஜான் ஜோசப் திருத்தந்தை 11ஆம் கிளமெண்டினால் கிபி 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நேபிள்ஸ் மறைமாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். ஆழமான மறையுரை கருத்துக்களினால் மக்களின் மனதில் இடம் பிடித்த இவர் நோயாளிகளை குணப்படுத்தும் வரம் பெற்று இருந்ததால் பல்வேறு பகுதி மக்கள் இவரின் தொடுதலை பெற்று நோய் நீங்க பெற்றனர். ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதில் ஆர்வம் கொண்ட அருட்தந்தை ஜான் ஜோசப் தன் உடல் நலிவுற்றிருந்த போதும் கூட ஒப்புரவு அருட்சாதனத்துக்காக நேரம் செலவிட்டு மக்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்து ஆறுதல் கூறினார். ஆண்டவரிடம் உறுதியான விசுவாசம் கொண்டு புனித பிரான்சிஸ்கன் சபைக்காகவும் நேபிள்ஸ் நகர மக்களுக்காகவும் உழைத்த அருட்தந்தை ஜான் ஜோசப் 1734ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் நாள் விண்ணகப் பிறப்படைந்தார். அருட்தந்தை ஜான் ஜோசப்பின் கல்லறையில் ஜெபித்தவர்களுக்கு புதுமைகள் நடைபெற 1839ஆம் ஆண்டு மே 29ஆம் நாள் திருத்தந்தை 14ஆம் கிரகோரி இவரை புனிதராக உயர்த்தினார். புனித சிலுவை ஜான் ஜோசப் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இவ்வுலகில் தாழ்ச்சி, இரக்கம், பொறுமை, மனித மாண்பு போன்ற பண்புகள் மலர ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் திருப்பலியில் பங்கெடுத்து இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றைய தினத்தில் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தியிருக்கிறார் சற்று எண்ணி பார்ப்போம். இன்றைய காலையிலிருந்து இந்த இரவு தூங்கப் போவதற்கு வரை நமது வாழ்க்கை முழுவதும், இந்த நாள் முழுவதும் கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்திருப்போம். அந்த அற்புதமான காரியங்களுக்காக கடவுளை நாம் போற்றி புகழ்வோம். அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் எந்த நேரமும் நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்கின்ற பொழுது நமது வாழ்க்கை இன்னும் அருளால் நிரப்பப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் சிறப்பாக ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, ஆதரவற்ற அனாதை குழந்தைகளை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை தேவைகளும் பெற்றுக்கொள்ள இயலாமலும், கல்வி இல்லாமல், உண்கின்றதற்கு தேவையான உணவு இல்லாமல், உடை இல்லாமல், ஆதரவு இல்லாமல், பெற்றோர் இல்லாமல் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதோ இந்த ஆதரவற்ற குழந்தைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இயேசுவே, இதோ எங்களது தாராள உதவியினால் நாங்களும் மனம் மாறி இந்த குழந்தைகளுக்கு எங்களால் இயன்ற வரை நன்மைகளை செய்து இந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, வாழ்க்கையில் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்து அவர்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற நல்ல மனிதர்களாக எங்களையே மாற்றிடணும். இந்த குழந்தைகளுக்கு நீர் ஆதரவாக வாரும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம்.
கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.